இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள்இ இல்லை எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெர்டர் 5 லெவல் நீங்கள் 7 லெவல் 13 லெவல் இந்த மாதிரி பண்ணுவீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் 5 லெவலோட அவுட்புட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் இன்வெர்டர். ஸோ பிஇ ஃபைனல் இயர் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் பண்ணலாம். இந்த 5 லெவல் இன்வெர்டரை எடுத்து நீங்கள் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணி கூட பண்ணலாம். அது இல்லாமல் எம்பெடட் அப்ளிகேஷனோட நீங்கள் கொஞ்சம் இன்டர்ஃபேஸஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் இன்வெர்டர் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த ரினியூவபிள் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் விண்டாக இருக்கலாம், இல்லை சோலாராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து ஏசியாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணி டிசியாக பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுவோம். திரும்ப எகெயின் அந்த டிசியை வந்து நம்ம ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஏசியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் இல்லை இண்டஸ்ட்ரி இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் காமிக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லெவல் இன்வெர்டர் வந்து உங்களுக்கு சிஆர்ஓவில் கிளியராக காமிச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் பிக் வந்து நீங்கள் பிக் 32லாம் வந்துருச்சு, பிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இன்வெர்டர் சர்க்கியூட்டு, இது வந்து அவுட்புட் வேவ் ஃபார்மு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டு. இதுதான் வந்து மெயினாக அந்த 5 லெவல் இன்வெர்டர் சர்க்கியூட்டு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஐசோலேட்டர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோலேட்டர்ஸ்பாங்க அந்த ஒயிட்ல இருக்கிறதெல்லாம். ஸோ ஒரு எல்சிடி டிஸ்பிளே இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலார்லேருந்து வருது அல்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டிசி சோர்ஸ் இன்புட்டு என்ன பண்ணலாம்னா ஏசிலேருந்து டிசிஆர் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஒரு 12 வோல்ட்டு இன்புட்டு கொடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இங்கே 19.3 வோல்ட்டு போகுது. ஸோ 19.3 வோல்ட் வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ நம்மளோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றதும் நம்ம காமிக்கிறோம். ஸோ இங்கே ஏசி எவ்வளோ காமிச்சிட்டு நம்ம அந்த ஏசி வந்து எவ்வளோ அவுட்புட்டு ஸ்க்ரீனில் வருது அப்படின்றதும் நம்ம காமிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு எல்சிடி, ஒரு நம்ம 12 வோல்ட்ல மாஸ்பெட்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுனால, சுவிட்செல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஐசோலேட்டர். ஸோ ஆப்டிக்கல் ஐசோலேட்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து ஜென்ரேட் பண்ணி அது ஒரு இன்வெர்டர் உங்களுக்கு ஒரு 4 மாஸ்பெட் யூஸ் பண்ணி ஒரு சுவிட்சு இல்லை ஒரு இன்வெர்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 லெவலில் த்ரூ பிடபிள்யூ மூலியமாக இன்வெர்ட் பண்ணி அந்த அவுட்புட் எடுத்துக்கொண்டு நம்ம ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஏசி எடுத்துக்கொண்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் லோடு ஹோம் அப்ளையன்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே நீங்கள் வந்து இன்னும் ஹோம் ஆட்டோமேஷனு இல்லை ஐஓடி இதெல்லாம் கூட நீங்கள் இன்டகிரேட் பண்ணி புதுசாக ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்வெர்டர் லெவலில் போகும்போது எப்படி அவுட்புட் பார்க்கணும், எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது பண்ணலாம். நீங்கள் கூட ஓனாக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.